பிளான் ஓகே. சித்தப்பா, இந்த 20 லட்சத்தை கொண்டு போய் அந்த கோயில் கான்ட்ராக்டர் கிட்ட கொடுங்க. சரி. மீதி 20 லட்சம் கோயில் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. சரி. பாத்தியா லட்சமா எப்படி கரைக்கிறான்னு. தாம் பொண்டாட்டிக்காக என்னைக்காவது இப்படி செலவு பண்ணிருப்பானா? சிவபுரத்துல இருந்து ஸ்தபதி போன் பண்ணாரு. சரி. அம்மன் சிலை ரெடி ஆயிடுச்சான். நாம போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம். சித்தப்பா, நீங்க சாஸ்திரிகளோட சிவபுரத்துக்கு போயிடுங்க. நான் பேங்க் போயிட்டு பணத்தை டிராப் பண்ணிட்டு நேரா அங்க வந்துடுறேன். சரி போலாமையா? பேங்க்ல இருந்து இன்னும் பணம் எடுக்க போறாராம். இந்த கணக்குல கோயில் வேலை முடியறதுக்குள்ள இன்னும் ஒரு 25 லட்சம். இப்படியே போச்சுன்னா நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு மிச்சம் கையில திருவோடுதான். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அப்படி சொல்லாதீங்க அத்தை. நீங்களே ஏதாவது ஐடியா கொடுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட இந்த அழக வச்சுக்கிட்டு உன் புருஷனை கட்டி போடணும். நந்து நந்துன்னு சொல்லிக்கிட்டே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னையே அவரை சுத்தி சுத்தி வர மாதிரி செய்யணும். நீ அணைச்சுக்கிட்டு இருக்கிறது புருஷனை இல்ல, தூண. அவர் எங்க? எப்பவோ போயிட்டாரு. இனிமே உன்னை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். அங்க பாருங்க, பேசிட்டு இருக்கும் போது தம்பி வந்துட்டாரு. வணக்கம். வணக்கம் ஐயா. அதோ அங்க இருக்கு பசங்க. அம்மனோட உருவம் தத்துரூபமா இருக்கு தம்பி. ஆமா, என்ன லட்சணமா இருக்கு பாருங்க. ஐயாவோட கைப்பட்டா எந்த கல்லுக்கும் தெய்வாம்சம் வந்துருமே. எல்லாம் அவங்க உங்க நம்பிக்கை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாலிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சிலையை எடுத்துட்டு போலாம். என்னப்பா, என்னாச்சு உனக்கு? தெரியல சித்தப்பா. சீக்கிரம் ரெடியாகி அண்ணன் வீட்டுக்கு போகணும். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் ஆகாஷ், இந்த வீட்டை ஜப்தி பண்றேன். என்னங்க இதெல்லாம்? உங்க புருஷன் சேட்டுக்கிட்ட இந்த வீட்டை அடமான வச்சு 4 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். நான் சேட்டு கிட்ட வாங்கினது 1 கோடி தான். ஆனா இதுல 4 கோடின்னு எழுதியிருக்கு. அந்த கையெழுத்து உங்களது தானே? நீங்க உங்க அண்ணன்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து ஃபேக்டரியையும் மற்ற சொத்துக்களையும் வித்துட்டீங்கன்னு தெரிஞ்சு அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார். வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டு 4 கோடிக்கு கையெழுத்து எதுக்கு? பவர் ஆஃப் அட்டர்னி எதுக்கு? என்னதாங்க நடந்தது? நாம ஏமாந்துட்டோம். என் அண்ணன்களால முழுசாவே ஏமாந்துட்டோம். மிஸ்டர் ஆகாஷ், இந்த வீட்டுல இருக்க தங்கம், வெள்ளி, ரொக்க பணம், அசையும் சொத்து, அசையா சொத்து, இப்படி எந்த பொருளும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. திஸ் இஸ் கோர்ட் ஆர்டர். மிஸ்டர் ஆகாஷ், வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தாலும் இன்னும் உங்க பாக்கி 3 கோடி இருக்கு. ஒன் மோர் திங், நீங்க கிருஷ்ணாஜி கொடுத்த 70 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அது சம்பந்தமான அரெஸ்ட் வாரண்ட் கூட உங்க மேல இருக்கு. 501. எஸ் சார். தயவு செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணாதீங்க. உடனே அண்ணனுக்கு போன் பண்ணி உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ண சொல்றேங்க. சாரி மேடம், எங்க டியூட்டியை நாங்க பண்றோம். கான்ஸ்டபிள் சார். ஐயோ, ஒரு நிமிஷம். உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். அவரை அரெஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க மான போயிடும். இப்பவே அண்ணனுக்கு போன் பண்ணி அவரை வர சொல்றேன். சாரிமா, இப்ப என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. 3 கோடியை கோர்ட்ல கட்டி உங்க புருஷனை கூட்டிட்டு போ.
அண்ணி, நான் லக்ஷ்மி பேசுறேன். யாரு? லக்ஷ்மியா? லக்ஷ்மி சொல்லு. அண்ணன்கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். கொஞ்சம் போன் கொடுக்குறியா? அண்ணன் வீட்ல இல்ல, இப்பதான் சிவபுரம் போனாரு. சரி, செல்லுக்கு போன் பண்றேன். ஐயோ, செல்ல வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரே. ஐயோ, இப்ப என்ன செய்யுது? என்ன பதட்டமா பேசுற? என்னாச்சு லக்ஷ்மி? கடவுள் எங்களுக்கு ரொம்ப சோதனை கொடுத்துட்டாரு அண்ணி. அவரோட அண்ணனுங்க எங்களை மோசம் பண்ணி சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அவங்க கேஸ் போட்டதால கோர்ட்ல இருந்து வந்து வீட்டை சீஸ் பண்ணி அவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் குழந்தைங்களும் நடு தெருவில் நிக்கிறோம். சாயந்தரத்துக்குள்ள 3 கோடி ரூபாய் கட்டலைன்னா அவரை வெளியே விட மாட்டாங்க. இந்த நிலைமையில அண்ணனை தவிர வேற யாராலையும் எங்களை காப்பாற்ற முடியாது அண்ணி. ஐயோ, என்னடி சோதனை உனக்கு லக்ஷ்மி? அண்ணன் வந்ததும் விஷயத்த சொல்லி உடனே அனுப்பி வைக்கிறியா அண்ணி? கண்டிப்பா அனுப்பி வைக்கிற லக்ஷ்மி, நீ தைரியமா இரு. ஆமாடியோ, 3 கோடிக்கு உல வச்சுட்டா. எத்தனை கோடியா இருந்தா என்ன? நாம இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல போறோமா என்ன? அவ அங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். லக்ஷ்மிக்கு எதுவும் ஏதோ காத்துல கற்பூரம் அணைஞ்சு போச்சு, அதுக்கு போய் மனசு குழப்பிக்கிறியப்பா. அப்படி இல்லை சித்தப்பா, என் மனசு ஏதோ சரியில்லை. எதுக்கும் தங்கச்சிக்கு போன் பண்ணி பேசுறேன். ஆகாஷ் போன் ஸ்விட்ச் ஆஃப். வீட்டுல யாரும் போன் எடுக்க மாட்டாங்க. அவ எப்படிப்பா இன்னைக்கு அவ வீட்டுல இருப்பா? இன்னைக்கு அவளுடைய பிறந்த நாள் இல்ல. லட்சுமி இந்நேரம் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா. நீ அங்க போன் பண்ணு. ஆமால, சாப்பிடு சாப்பிடுங்கிற. ஹலோ. ஹலோ நந்தினி, லக்ஷ்மி எங்க வந்தாளா? இன்னும் வரலையேங்க. வரலையா? நந்தினி, இங்க நான் வந்ததுல இருந்து எல்லாமே அவசரமா நடந்துகிட்டு இருக்கு. தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு டென்ஷனா இருக்குப்பா. எதுவும் ஆயிருக்காதுங்க, நீங்க பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே உங்களுக்கு போன் பண்றேன், சரியா? நம்ம வீட்டுக்கும் வரல, அவங்க வீட்லயும் இல்ல. எங்க போயிருப்பா? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவளுக்கு எது பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு என் மனசு சொல்லுது. நான் போய் அவளை பாக்குறேன். நீங்க அம்மன் சிலையை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போங்க. தங்கச்சி வரலன்னு உன் புருஷன் இவ்வளவு தூரம் கவலைப்படுறாருன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. என்னது? அவ ஏன் இங்க வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா அவ வீட்டுக்கே போயிட்டாருன்னா? அம்மாடியோ, அவர் அங்க போனாருன்னா விஷயம் தெரிஞ்சு போயிடுமே. 3 கோடி போன மாதிரிதான். நான் போக விட்டுருவேனா? எனக்கு கோடிகளோ பிளாட்டோ இல்லைன்னாலும் அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. உன் புருஷனை உடனே இங்க வர வைக்கிறேன் பாரு. ஹலோ, லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டாளா? உங்க தங்கச்சி இங்க வரலையா? ஆனா நந்தினிக்கு இங்க நெஞ்சு வலி வந்துருவா. உண்மையா சொல்றீங்க? ஆமா தம்பி, கொஞ்சம் முன்னாடி போன்ல அங்க ஏதோ உங்களுக்கு அபசகுணம் நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல. உங்க டென்ஷன் கேட்டு தாங்க முடியாம நெஞ்சு வலி வந்து படுத்தா. உடனே ஹாஸ்பிடலுக்கு போறா தானே? பயப்படாதீங்க தம்பி, டாக்டருக்கு போன் பண்ணிட்டேன். நந்தினி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசுமா? ஹலோ நந்தினி. என்னங்க, திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. அப்படியே துடிச்சு போயிட்டேன். எங்க உங்களை பார்க்காம செத்து போயிடுவேனோன்னு பயமா இருக்குங்க. சீக்கிரமா வந்துடுங்க. நீ எதுக்கும் பயப்படாத நந்தினி, நான் வந்துட்டே இருக்கேன். என் தங்கம். இன்னைக்கு ராக்கி பண்டிகை இல்லம்மா, உங்க மாமாக்கு கட்டுறதுக்காக தான் வாங்கினேன். நந்தினி, நந்தினி எப்படி இருக்கு டாக்டர்? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பிபி கொஞ்சம் அதிகமா இருந்தது, மெடிசன்ஸ் கொடுத்தேன். ஷில் பி ஆல் ரைட். வரேன். இப்ப எப்படி இருக்கு? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன ஒரு
ஒரு நிமிஷம் கூட தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகே ஓகே நந்தினி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ எதையும் யோசிக்காம படு. படு. ஏய், என்ன? என்னங்க நீங்க எங்க தம்பி? நான் பாக்குறேன். சீக்கிரம் பாருங்க, லட்சுமியா இருக்கும். ஹலோ ஹலோ லட்சுமி தானே? ராங் நம்பர். ராங் நம்பர் தம்பி. ராங் நம்பரா? என்ன செஞ்சாவது இன்னைக்கு இவர் அங்க போக விடாம செஞ்சிடணும். லட்சுமி ஏன் இன்னும் வரல? அட்லீஸ்ட் ஒரு போன் கூட பண்ணலையே. சித்தி, என்ன தம்பி? லட்சுமி ஏதாவது போன் பண்ணாளா? இல்ல தம்பி, பண்ணல. இப்ப எப்படி பண்ணுவ போனு? போன் கட் ஆயிடுச்சே.